வணக்கம் நண்பர்களே. வனிதா விஜயகுமார் பையன் விஜய ஸ்ரீகரி அவரு நேற்று அவரோட தந்தை ஆகாஷ் அவருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பெருமை அடைய செய்வதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் பெரியவரே, உங்கள் கதையை இந்த உலகம் கேட்கும் சூழல் வர வேண்டும் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காரு. சோ அந்த சூழலுக்காக அவரும் காத்துட்டு இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. விஜய் ஸ்ரீகரி அவர்கள் வந்து பிரபு சாலமன் இயக்கத்துல ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்து பேர் வந்து மாம்போ. அந்த படம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பெஸ்டிவலுக்கு எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து தியேட்டருக்கு வரல, படம் தரமா வந்திருக்கு அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. சோ வனிதா விஜயகுமார் வந்து பாத்துட்டீங்கன்னா 3 திருமணம் இவரை பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போஸ்ட வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி வந்து ராபர்ட் மாஸ்டரோட வந்து ஒரு இது நடக்க போகுது, சேவ் த டேட் அப்படின்னு குறிச்சிருந்தாங்க. சோ இதை பார்த்ததுமே அவரோட வந்து 4வதா திருமணம் பண்ண போறாங்க 50 வயதுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து முதல் நாள் வருது. அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அவரோட முதல் கணவருக்கு பிறந்த நாள். ஸோ அதுக்கு தான் அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டை போட்டு அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த லுக் எல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. ஸோ ஏன் அதாவது பதிலடி வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குறாப்புல போட்டிருக்காரோ அப்படிங்கிறாப்புல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதான் கிடையாது. ஸோ அவங்க லைஃப் அவங்க அப்பவே வெளியே வந்து அவங்க வந்து வனிதா விஜயகுமார் வந்து தனிப்பட்ட முறையில பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட பிறந்த நாளுக்கு அந்த போட்டோவை போட்டு அதை வந்து அவர் விஜய் ஸ்ரீகிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆகிட்டாரு. முதல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் விமர்சன ரீதியா பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு அப்படின்னா அவர் மறுபடியும் வந்து படங்கள்ல வந்து தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. தொடர்ந்து நடிப்பார். ஏன்னா மாமா விஜய் இவர் இருக்காரு, அருண் விஜய் இருக்காரு, அவங்க தாத்தா விஜயகுமார் இருக்காரு. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகரா வர்றதுக்கான வாழ்த்துக்கள்.